ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டோட சண்டே லஞ்ச் மெனு தாங்க. சண்டேன்னு சொன்னாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபி தான். இந்த சண்டேவும் மீன் குழம்பு, மீன் வறுவல், சொரா புட்டு, எறா தொக்கு, அந்த மாதிரி எல்லாமே சீ ஃபுட் ரெசிபி தாங்க செஞ்சுருந்தோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சம்மர்னால் கொஞ்சம் நான்வெஜ் குறைவாக தான் எடுத்துப்போம். ஆனால் இப்போ வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் மழையும் பெய்யறதுனால இந்த சண்டே பார்த்திங்கன்னா எறா சொரான்னுட்டு எங்கள் வீட்டோட சண்டே லஞ்ச் மெனு கொஞ்சம் கிராண்டாகவே இருந்துச்சுங்க. இந்த லஞ்ச் மெனுவை நான் எப்படி ரெடி பண்ணேங்கிறதாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு, நல்ல சூப்பராக ஒரு எறா தொக்கு, சொரா புட்டு, இதுக்கெல்லாம் நான் செய்கிற சின்ன டிப்ஸையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீன் பார்த்திங்கன்னா ஷீலா மீன் வாங்கியிருந்தேங்க. மீடியம் சைஸ் மீன் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துட்டேன். அடுத்து மீன் கொஞ்சம் நேரம் ஊறினா நல்லா இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு மீனை நல்லா மசாலா தடவி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புக்காக நான் செய்கிற ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, குழம்பு நம்ம கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளியை நல்லா நசுக்கிட்டு அந்த குழம்போடு சேர்த்து நல்லா பச்சையாக அந்த வெங்காயத்தை தக்காளியும் கரைச்சி விட்டோம்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பை சேர்த்து குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சொரா புட்டுக்காக கொஞ்சமாக சொராவை தண்ணியில் வேக வச்சு எடுத்து வைக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் சொராவை இறக்கி ஆற விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாதம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குங்க. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரசமும் நம்ம தாளித்து விட்டாச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சொரா நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ அந்த ஆறினதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த நரம்பையும் எடுத்துகிட்டு வெறும் இந்த சதையை மட்டும் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, அந்த சொரா புட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த காரம் மசாலா நல்லா அந்த மீன் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையில். அடுத்து எறாவும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க. இந்த எறாவை சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் எடுத்தால் பத்தாது. அது உள்ளே கருப்பாக ஒரு நரம்பு மாதிரி போகுங்க. அதையும் கண்டிப்பாக எடுத்துடணும். அதுதான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எறா சாப்பிட்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை கண்டிப்பாக எடுத்துடணும். இப்போ எறா தொக்குக்கு பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் தொக்கு கொஞ்சம் வேணுன்றதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சொரா புட்டுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இதை நல்ல பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு அரை கிலோ சொராவுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த சொராவும் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, அதே மாதிரி வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சொராவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விட்டுட்டோம்னா சொதன்னு ஆகிடும். அதனால் ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ அடுத்து எறா தொக்குக்காக பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எறாவுக்கு எண்ணெய் நல்லா விடலாங்க தாராளமாக. அப்போ தான் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கலாம். இந்த எறா தொக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன் கலருக்காக. சேர்த்து நல்லா இதை இந்த மிளகாய் நெடி போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எறாவை இதில் சேர்க்கலாம். எறா பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ஓவர் குக் ஆகிடுங்க. எறா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணோம்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். அதனால் எறா தொக்கு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் தொக்க ஆனதுக்கப்புறம் எறாவை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டோம்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டோம்னா இந்த எறா தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய சொரா புட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக ட்ரை ஆகிடுச்சு. எறா தொக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் பெரட்டி விட்டேங்க. நல்லா சுருண்டு வந்துடுச்சு.
இப்போ நம்மளுடைய சொரா புட்டும் எறா தொக்கும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மீனும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 மணி நேரம் இந்த மசாலாவில் ஊறி இருக்குங்க. இது வந்து இந்த ஷீலா மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருட்டு ஷேப்பில் இருக்கிறதுனால இதை தோசை தவாவில் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சூடாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய இந்த சண்டே லஞ்ச் மெனு ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிருக்குங்க. இந்த டேஸ்டியான லஞ்ச் மெனு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.